தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்க உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ள நிலையில் சென்னை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தொடர்ந்து மழை பெய்தது. சென்னை நகரில் லேசான சாரல் மழையுடன் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் 3வது நாளாக இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. தாம்பரம், குரோம்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதி அடைந்தனர். சேலம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. பேருந்து நிலையம் செல்லும் சாலை உள்ளிட்ட இடங்களில் மழைநீர் தேங்கியது. மேலும் வாழைப்பாடி, பொன்னாரம் உள்ளிட்ட இடங்களிலும் மிதமான மழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆரணி பகுதியில் பகலில் வெயில் தகித்து வந்த நிலையில் மாலையில் திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து மழை பொழிந்தது. விழுப்புரம், செஞ்சி பகுதிகளில் 1 மணி நேரத்துக்கு மேலாக கோடை மழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். இதனிடையே அரபிக்கடலில் நாளை மறுநாள் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ள நிலையில் தமிழ்நாட்டில் முன்கூட்டியே தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 28ஆம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது வானிலை மாற்றத்தால் 24 அல்லது 25ஆம் தேதியே தமிழ்நாட்டில் தொடங்கும் என கூறியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.